கோடி சம்பாதிக்க வைக்கிறதும் நீங்க 50 கோடி சம்பாதிக்கிறதும் 500 கோடி சம்பாதிக்கிறதும் உங்க ஸ்கில் டெவலப்மெண்ட் தான் இருக்கு. இண்டிவிஜுவலா நீங்க என்ன பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க, என்ன பேச போறீங்க, என்ன மத்தவங்களை கன்வின்ஸ் பண்ண போறீங்க, என்ன நீங்க அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்க, உங்களோட எனர்ஜி, உங்களோட டைம், உங்களோட மணி, இதை தாண்டி இந்த பிசினஸ் மேல பிலீஃப் கிரியேட் பண்ண வருமா வராதா சார்? வருமா வராதா? சோ அதுக்கான ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஒரு மெக்கானிக் வந்து பெரிய பெரிய விஷயம் பண்றாங்க. இன்னைக்கு ரெக்கார்ட் படிச்சு அவார்ட் வாங்குறாங்க. ஒரு ஆக்டர் நல்லா நடிக்கிறாங்க, அவார்ட் கொடுக்குறாங்களா இல்லையா? எல்லா ஆக்டரும் கொடுக்குறாங்களா? யார் அந்த திறமையை வளர்த்துக்கிறாங்களோ, ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் போறோம், சரியா ஐடி வரல, ரெண்டாவது அப்பாயின்மெண்ட் போறோம், அப்போ ஃபிளிப் சார்ட் வச்சு எடுக்கணுமா இல்ல வீடியோ காமிச்சு எடுக்கணுமா, என்ன பாயிண்ட் பேசணும், இண்டஸ்ட்ரி பத்தி என்ன பேசணும், ஆக்சிஸ் கம்பெனியை பத்தி என்ன சொல்லணும், நம்ம டீமோட பவரை பத்தி என்ன சொல்லணும், இந்த பிசினஸோட ஃபியூச்சர் பத்தி என்ன சொல்லணும்ன்ற ஸ்கில்ஸை நம்ம டெவலப் பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட் இத பண்ணிட்ட சார், ஸ்கில்லாம் டெவலப் பண்ணியாச்சு, அடுத்து என்ன பண்ணணும்? ரெண்டு கொம்பு முளைச்சிடக்கூடாது. இன்னைக்கு பேசினாங்க ஜிஆர் விஜய் கிட்ட இருந்து கத்துக்கலாம், அதுக்கு அடுத்து வரப்போற பாஸ்கர் கிட்ட இருந்து கத்துக்கலாம், விஜய் ப்ரோ கிட்ட இருந்து கத்துக்கலாம், எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்து வாழ வைக்கிற ஹரி ப்ரோ கிட்ட இருந்து நம்மள கத்துக்கலாம். இதுக்கு ஒரு கைத்தட்டை கொடுக்கணும். ஹம்பிள்னஸ் என்ன? ஒருத்தன் வந்து ஜெயிச்சிட்ட பிறகு தலையில கொம்பு பழகிறது ஹம்பிள்னஸ் இல்ல. நான் ஜெயிச்சதுக்கு இன்னொரு காரணம் என்னை நம்பி வர எல்லாரையும் ஜெயிக்க வைப்பேன்னு நினைக்கிறது தான் ஹம்பிள்னஸ். எல்லா ஒருத்தர் மூலமா கிடைக்கும் போது அதுக்கு நம்ம வந்து எவ்வளவு மரியாதையோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லாவோ இருக்கும். எவ்வளவு பேருக்கு இது நம்ம ரெஸ்பெக்ட கத்து கொடுக்க போறோம். தலைவன் எவ்வளியோ தொண்டன் அவ்வளி, மன்னன் எப்படியோ மக்கள் அப்படியே. எசாரம் உண்மைதானே? தலைவன் நம்ம சரியா, தலைவன்றது நீங்க தான். எப்பவுமே வந்து பாஸ்கர் சொல்றாரு யூ சர்க்கிள், அப்பதான் லெஃப்ட் ரைட் ஸ்டார்ட் ஆகும். நீ முழுமை பெற்ற அப்படின்னா என்ன பண்ணலாம்? எப்படி பிளான் பண்ணணும்? யூ போட்டு சர்க்கிள் போறோமா இல்லையா? எஸ் சார், போறோமா இல்லையா? அப்படின்னா என்னது அப்படின்னா நம்ம முழுமை பெறணும். நம்ம முழுமைன்றது எல்லா கோணத்திலையும், நம்ம பெர்ஃபார்மன்ஸ்லயே இருக்கணும், ஹம்பிள்னஸ்ல இருக்கணும், டிசிப்ளின்ல இருக்கணும், ரெஸ்பெக்ட்ல இருக்கணும். இது வரைக்கும் சந்தோஷ்க்கு ஆவாதம்னா ஆக்சஸ் ஐகான்ல எந்த உலகத்திலும் இல்லை. அதை நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இவனை பிடிக்காது, இவனை வந்து தெரியாது, எனக்கு இவன் கூட பேச பிடிக்காதுன்னு சொல்லிட்டோம், இவன் எனக்கு கடன் வாங்கி ஏமாத்திட்டான், இவன் வந்து இப்படி வந்து ஸ்பீக் அவுட் பண்ணிட்டான், எந்த ஒரு அவப்பேரும் வாங்கல. அந்த ஒரு குவாலிட்டியை நான் வளர்க்கணும்னு நினைச்சேன். அதை ரோல் மாடலா இந்த பி அங்களுக்கு ஒரே ஒருத்தர் தான் காட்ஃபாதர், நம்ம எம்டி ஏபி செந்தில்குமார் சிஓ கவர்னர். இன்னைக்கு 10 லட்சம் ஐடியா கிரியேட் பண்ணிட்டு இவ்வளவு சாதாரணமா இருந்துட்டு இன்னைக்கு வாரம் ஃப்ரைடே கொடுத்துட்டு இருக்க முடியும் அப்படின்னா வேற யாராலையும் இருக்க முடியாதுங்க. உலகத்தோட பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஆக்சிஸ் இந்தியா.com நம்மளா இருக்கும். அதுக்கு பேர் சரிங்களா? நீங்க பெருமைப்படுங்க. ஃபோக்கஸ், பி ஃபோக்கஸ், ஹம்பிள். ஓகே சார், ஃபோக்கஸ் என்ன? ஃபோக்கஸோட ஃபுல் ஃபார்ம் நான் சொல்லியிருக்கேன். ஃபாலோ ஒன் கம்பெனி until success. ஃபோக்கஸோட ஃபுல் ஃபார்ம் என்ன? ஃபாலோ ஒன் கம்பெனி until success. சார் எல்லாமே தெரிஞ்சிச்சு சார், ஹம்பிளா இருக்கேன், எல்லாமே பண்ணிட்டேன், எனக்கு 1000 பேர் பண்ணிட்டாங்க சார். இப்போ எனக்கு வேற கம்பெனில வந்து பெரிய டிமாண்ட் வருது சார், வேற ஒரு வந்து எனக்கு கூப்பிட்டே இருக்கா சார். அப்படிலாம் போனா சத்தியமா உங்களோட முட்டை வேற யாருமே இருக்க முடியாது. அப்படிலாம் யோசிச்சா உங்களோட ஒருத்தர் லூஸ் மென்டல் சொல்லுவாங்கல்ல, அப்படியாப்பட்டவங்க யாருமே இருக்க முடியாது. இங்க வந்து ஹரிபுரம் காலா பாஸ்கர் நகர் அழைப்பா இல்ல வந்து விஜய் நான் கூட்டாது. எனக்கு வந்து மீட்டிங் பண்ணவே விஜய் நான் எத்தனையோ பேர் ஏழை கூப்பிட்டுருக்காங்க. பாரதி கவிதை வந்து நாலு சொன்னீங்கன்னா எங்க கம்பெனியை டெவலப் பண்ணிப்போம். அண்ணன் ஒன்னே ஒண்ணுதான், நான் கவிதை சொன்னா ஆக்சிஸ் இந்தியா சொல்லுவேன், நான் ஜெயிக்கிற ஆக்சிஸ் ஐயா ஜெயிக்க வைப்பேன். நான் யாரும் ஜெயிக்க முடியாது, எனக்கு யாரும் பெருசா இருக்கு. சோ அந்த மாதிரி லீடர் கூட இருக்கும், எவ்வளவு பெருமையா இருக்கும், ப்ரௌடா இருக்கும். எஸ் சார், அவரோட கவிதை நம்ம கிடைக்க போகுது, அவரோட மீட்டிங்ல அவரோட டீம் வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்றோம். எவ்வளவு எனர்ஜெட்டிக்கா எந்தோசியாஸ்டிக்கா இருந்தா நல்லா இருக்கும். பண்ணலாமா? ஒரு பெரிய கைத்தட்டு. இன்னொரு விசி தலைவர் நெக்ஸ்ட் சூப்பர். சோ
அப்புறம் நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் ரீஇன்வெஸ்ட் அண்ட் ரீஇன்வென்ட். ரீஇன்வெஸ்ட் அண்ட் ரீஇன்வென்ட். ரீஇன்வெஸ்ட்னா நான் ஒரு வாரம் ஐடி போட்டேன் சார், அதுக்கப்புறம் என்ன மீட்டிங்க்கு செலவு போடாதீங்க, எனக்கு வந்து செலவு காசு இல்ல, எனக்கு டீம் காசு வாங்கி கொடுக்க முடியல, லஞ்ச் வாங்கி கொடுக்க முடியல, நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன்னு தயவு செய்து கஞ்சப்பாட்டு பாடாதீங்க. ஒரு சாதாரண மீன் கடையில லைட் போச்சுன்னா அந்த அம்மா மீன் விற்காம போயிடுமா, இல்ல லைட்டை மாத்தி மீன் வைப்பாங்க. டீ கடையில பால் காலி ஆயிடுச்சுன்னா மறுபடியும் பால் பாக்கெட் வாங்கி போடுவாங்க, இல்ல பால் காலி ஆயிடுச்சு கடையை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. என்ன பண்ணுவாங்க? எனக்கு தெரிஞ்சு பாஸ்கர் ஒரு 2 கோடி ரூபாய் டீமுக்கு செலவு பண்ணிருப்பாங்க. அதனால 10 கோடி ரூபாய் சம்பாதிச்சு எனக்கு தெரிஞ்ச 1 கோடி ரூபாய் சம்பாதிச்சு செலவு பண்ணிருப்பாரு. அன்னைக்கு ஃப்ளோல ஐ பண்ண உடனே கோடியா சொல்லலாம் தம்பி அப்படின்னாரு. சோ இங்க செலவு பண்றவங்க ஜெயிச்சிட்டு இருக்காங்க, செலவு பண்றவங்க நிறைய ஜெயிச்சிட்டு இருக்காங்க. குடுக்கிற கையா இறக்கிற கையா சொரக்கும். எசட்டும் இறக்கிற கிணறு தான் சொரக்குன்ற மாதிரி நிறைய பேர் கொடுங்க, நிறைய பேர் நல்ல மக்களை சம்பாதிங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களை புகழ்றதுக்கு உங்களை பார்த்து ரீஇன்வென்ட். ரீஇன்வென்ட்னா நம்மள புதுசா தோற்றுகிறது. நான் யுவராஜ் சிங்கோட ப்ரோக்ராம் வந்து போடுறேன். எதனால சொன்னேன்? கேன்சர் வந்துச்சு. அவர் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா கொஞ்சம் கேன்சர் வந்து பெட் ரிடனா மாறிட்டாரு. அவர் வந்து படித்த படிக்கல இருந்து வெளியே வர முடியல. அப்படி இருந்த ஒரு டைம்ல அவர் ரீஇன்வென்ட் பண்றாரு, புதுசா அவர் தோற்றுவிக்கிறார், புதுசா பாக்குறாரு, புது மனிதன் மாதிரி அவர் பாக்குறாரு. இதுக்காக நிறைய போய் பிராக்டிஸ் பண்றாரு. கஷ்டம் தான். கீமோதெரபி பண்றாங்க, ஃபுல் முடி கொட்டிச்சு. யுவராஜ் சிங் ஃபுல் முடி கொட்டிச்சு. இதுக்கப்புறம் இவனால 7 மணி நேரம் எல்லாம் விமர்சனம் பண்றாங்க. இதுக்கப்புறம் இவனால பிளே பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. பட் யுவராஜ் சிங் வராரு, 2 வருஷம் 3 வருஷம் ரெஸ்ட் எடுத்தாலும் அடுத்து வந்து செஞ்சுரி அடிச்சு பேட போய் காமிக்கிறாரு. கேன்சர் வந்து நடந்துட்டு கிடையாது. கேன்சர் வந்து என்னால ஜெயிக்க முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுங்க. அடுத்தடுத்து விளம்பரம் நடிக்கிறாரு. எவ்வளவு செலவு பண்ணாரோ கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு அதே அளவு சம்பாதிச்சு கேன்சர் பேஷண்ட்டுக்கு ஹெல்ப் பண்றாரு. கடையில் வருவாங்க, சம்பாதிக்கணும்னு அதிகமா இருக்காங்க, சம்பாதிச்சு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணும். இப்ப தனிக்கா கொடுப்பாருல படாத நாளைக்கு வந்து ஆசிரமத்துக்கு தான் போயிட்டு இப்ப அதை பார்த்து நம்ம நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சு. ஒவ்வொரு டைம் வந்து ஒரு 400 ரூபாய்க்கு நாங்க பண்ணிட்டு இருந்தோம். இதை தாண்டி பிரத்யேக டைம்ல வந்து ஒரு அதிகார வாஷம் பண்ணிருந்தோம். அப்போ குடுக்கிறதுக்காக சம்பாதி. அப்போ அது மட்டும்தான் உலகத்தோட தலை சிறந்த குணம். அந்த குணத்தை கற்றுக்கிட்டா ஆக்சிஸ் அணிகள் பெரிய பேசுகிறேன். இதை தாண்டி நான் சொல்ல வேண்டிய ஒரே விஷயம், என்னைக்குமே கிராட்டிடியூடாக இந்த மீடியா கத்துக்கிட்டு பெரிய அளவுக்கு சம்பாதிச்சு பெரிய அளவுக்கு ஜெயிச்சு உங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்க ஸ்பான்சர் பெரிய அளவுக்கு இந்த வாய்ப்பு லிட்டில் கான் என்வரன்மெண்ட் உங்க நாடுல நன்றி சொல்லுங்க. தேங்க்ஸ் சோ மச். நிறைய பேர் ஆர்வம் போடாது. அவங்க தான் தடியெடுத்த தண்ணிக்கார மாதிரி அவங்க தான் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. 2 பேர் கம்பெனி ஆரம்பிச்சு ஒரு கூத்து கேட்டேன். அவர் கால் பண்ணி சார் மார்னிங் மீட்டிங் ஜூம் பண்ணி பண்ணி கொடுங்க, மாசம் 5000 தரோம். புதுசா கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. கம்பெனி ஆரம்பிச்சுட்டு அவருக்கே கால் பண்ணி சார் மார்னிங் ஜூம் பண்ணி பண்ணி கொடுங்க சார், மாசம் 5000 தரோம். கேட்டு அதுக்கு தானா சொல்லுவோம் ஆக்சிஸே இருக்கு அப்படின்னு. அது நல்ல உள்ள இருந்தார். ஒரு வெளியிட்ட ஒரு கம்பெனி கால் 1 லட்சம் தராங்க. என்னது 1 லட்சம்? அவர் பயங்கரமா டைலாக் சொல்றாரு. ஒரு 3 மாசம் கழிச்சு அந்த கம்பெனி எம்டியே கால் பண்ணிக்காரு, நான் 3 லட்சம் தரேன் ஆக்சன் கம்பெனி வந்து. அவர் சொன்ன வார்த்தை 15 லட்சம் இருந்துச்சு. எனக்கு பெஸ்ட் சீனியர் நம்ம எப்படி கேட்டாங்க. வார்த்தைக்கு அருமையான ஒரு அர்த்தத்தை கொடுக்குறாங்க. எஃப்ஆர் போக்கஸ்
சொல்லுங்க எங்க போல் ஓ போல் சி போல் யூ போல் பரலாமா ஸ்கூல் லைப்லயா எஸ் போல் Success. கூட்டத்தை கூட்டத்தை நம்மளுடைய டிபிஎஸ் அவருடைய ஸ்கிரீன் கான்வெர்சேஷன் கொடுத்தீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு போவாங்க கவலைப்படாதீங்க அடுத்த மீச்சு அடுத்த மீட்டிங் வந்து நம்ம வந்து ஏங்க நான் வழி கிடையாது அங்கே இடம் பார்த்தாதா ரோட்லாம் பிளாக் பண்ணிடுவாங்க இப்ப இந்த ஏர்போர்ட் மீட்டிங் எடுத்துல அது மாதிரி பேர் தான் பிடிச்சது நம்ம பண்ண வழியே கிடையாது சோ ஆனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நிறைய விஷயம் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு இப்போ ஒரு முறை பார்க்க போறோம் யார் சினிமாவை பார்த்துருப்பீங்க நான் ஒரு முறை சொன்னேன் ஒரு முறை சொன்னா 100 முறை சொல்றாங்க அது அவரு இவரு நான் ஒரு முறை சொன்னா ஒரே முறை சொல்ற மாதிரி சிஸ்டம் 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 இதுதான் அப்படின்னு சொன்ன ஒரு நபரை பார்க்கலாம் ஹலோ அப்படி ஒரு நபர் உங்களுக்கு ஒரு முறை சொல்லுங்க வந்துடலாமா யாரு அவர் தான் இவர் தான் அவர் யார் தெரியல நீங்க கேட்கலாம்
இருக்கா இல்லடா ஆமா மாமா இருக்கு சரி இந்த சூப்பர் ஸ்டார் யாருன்னு சின்ன சொல்லுவோம். இந்த சூப்பர் சந்தோஷமா இருக்கு. ஏன் அப்படின்னா 2018 இங்க இருந்த நபர்கள் எல்லாமே ஒண்ணு கூட்டணும். இன்னைக்கு ஒரு டைலாக் சொல்லும், யாரே 10 பேர் அடிச்சு அடிக்காம வருவாங்க, அடுத்த 10 பேர் இன்னைக்கு சாதாரண ஒரு நபரா ஒரு நபரா ஐட்டம் டீம் நம்பி என்ன அர்ப்பணித்த ஒரு விளைவு இன்னைக்கு ஐட்டம் டீம் நான் ஐட்டமா இருக்கேன். அதே விஷயம்தான் இன்னைக்கு திருப்பி 2024 ஐகான் திருப்பியும் ஒன்றிணைச்சிருக்கோம். எழுதி வச்சுங்க, கூடிய சீக்கிரம் சந்தோஷம் சொன்ன மாதிரி இங்க இருக்க ஒவ்வொரு நபரும் இதே மாதிரி இண்டிவிஜுவல் மீட்டிங் பண்ணக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டியும் தைரியமும் இந்த செகண்ட் இன்னைக்கு கிடைக்கும். இன்னைக்கு இருக்கா அதுக்கு மூத்த காரணம் ஆக்சஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி உருவாக்குங்க. ஏபிஎஸ் ஒரு பாபு நினைக்கும் என் நன்றிகள்